வணக்கம் நண்பர்களே. இந்த பொங்கலுக்கு ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரௌபதி 2 அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதாக அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. அந்த படத்திற்கு ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்தாவே தெரியுது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் திரைப்படமாக வரப்போகுது. அதுவும் இல்லாமல் திருவண்ணாமலையை ஆண்ட வல்லாள மகாராஜா அப்படிங்கிற ஒருத்தருடைய கதையை தான் படமாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் படத்தினுடைய கண்டென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த தமிழ்நாட்டுக்குள்ள முஸ்லீம் அரசர்கள் வந்துட்டு படையெடுத்து வராங்க. இந்த தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஹிந்து மதத்தை சார்ந்த அரசர்கள் வந்துட்டு அவங்களை எப்படி ஓட விடுறாங்க அப்படிங்கிற ஒரு கதையை தான் இவர் எடுத்திருக்காரு. இதே கான்செப்டில் வந்துட்டு பத்மாவட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் வந்திருக்கு ஹிந்தியில். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்தப்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம், ராஜா காலத்து கதையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நிறைய பொருட்செலவாகும். அவ்வளோ ஆக்டர்ஸை கூப்பிட்டு வந்து அவ்வளோ பெரிய செட்டெல்லாம் போட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக எடுப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஒரு லோ பட்ஜெட் ஃபிலிமாக இருந்தாலுமே எந்த அளவுக்கு கிராண்டாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் பார்த்தாவே தெரியுது. ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், பார்த்தா தான் தெரியும் விஷுவலா அவங்க எந்த அளவுக்கு மெனக்கட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி வாங்க நண்பர்களே, இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணிடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. ஸோ இந்த டீசருடைய ஆரம்பத்திலே நெருப்பிலிருந்து பிறந்தவள் திரௌபதி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி. எனக்கு தெரிஞ்சு இவங்க கிட்ட இருந்து தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த துக்ளக் மன்னர் வந்து இந்த நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிறார் இல்லையா. ஸோ அவர் வந்துட்டு இந்த திரௌபதி அப்படிங்கிற இந்த பெண் மேல ஆசைப்பட்டு தான் படையை திரட்டி வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குங்க. உயிருள்ள ஸ்வர்ண சிலை போன்ற அழகுள்ள நீ எனக்கு சொந்தமாக வேண்டும். அதுக்கப்புறமா அந்த கோட்டை, ஒரு அழகான கோட்டையை வந்துட்டு காட்டுறாங்க. அது விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா தெரியுது. பட் இருந்தாலுமே தியேட்டர்ல பாக்குறப்போ ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ராஜ்யத்தின் மேன்மைக்காக வாழப்போகும் இவனது நாமம் வீரசிம்ம காடவராயன். அடுத்து நம்ம நடராஜா அவர்கள் காட்டுறாங்க. ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரசராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு குழந்தைக்கு பேர் சூட்டுற மாதிரி காட்டுறாங்க. வீரசிம்ம காடவராயன் அப்படிங்கிற பேர். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ஃபிக்ஷனல் பேர் தான். இந்த மாதிரி எந்த ஒரு ரியல் கேரக்டர்ஸுமே கிடையாது. ஸோ அவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ இப்போ அந்த வீரசிம்ம காடவராயன் அப்படிங்கிற கேரக்டர் ஸோ சின்ன வயசுலேயே அந்த குருகுலத்தில் போய் என்னென்ன பயிற்சிகளெல்லாம் கற்றுக்குறாங்க, கல்வி எந்த அளவுக்கு கற்றுக்கிறாரு, ஸோ அதுக்கப்புறம் பெரியவனாக வளர்ந்து எப்படி ஒரு மாவீரனாக மாறுறாரு அப்படிங்கிறதையுமே இந்த ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. ஸோ இவர் தான் நம்ம ரிச்சர்ட் அவர்கள். இவருக்கு எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்க போகுதுன்னு இந்த ட்ரெய்லர் பார்த்தாவே தெரியுது. ஸோ இந்த துக்ளக் அப்படிங்கிற அரசரை தன்னுடைய நாட்டை கைப்பற்ற விடாமல் ஓட விடக்கூடிய ஒரு மாவீரனாக தான் நம்ம ரிச்சர்ட் அவர்கள் வரப்போறாருன்னு தெரியுது. இந்த உலகம் முழுவதையும் வென்று மக்கள் அனைவரையும் இந்த துக்ளக்கின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே என் லட்சியம். ஸோ அடுத்து வந்துட்டு வில்லன் கேரக்டர் நம்ம துக்ளக் அப்படிங்கிற அந்த ஒரு அரசர் வந்துட்டு ஒரு கோட்டைக்குள்ளே வர்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த கோட்டையை முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிராண்டாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது ஒரு சூப்பரான செட்டெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பாராட்டலாம் முடியாது. ஆனால் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படத்துக்கு ஏற்ற மாதிரியான விஎஃப்எக்ஸை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஆல்சோ இந்த துக்ளக் அப்படிங்கிற அரசர் வந்துட்டு அனைத்து மக்களும் தன்னுடைய காலடியில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தராக காட்டுறாங்க. அதாவது ஹிந்துஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கால அடியில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த ஒரு கேரக்டரை நல்லா டிசைன் பண்ணாதான் படம் நிற்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல வில்லன் ரோல் இவர் பண்ணியிருப்பாருன்னு நம்புவாங்க. இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும். அடுத்தது இப்போ அந்த அரசர் வந்துட்டு அந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டார் இல்லையா. அவர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் முஸ்லீமாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு போல. அதனாலேயே அவங்களுடைய இறைநாமத்தை வந்துட்டு பாட சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை. ஆனால் அவங்க யாருமே வந்துட்டு முடியாது, நாங்கள்லாம் ஹிந்துஸ், நாங்கள் வந்துட்டு நாராயணனுடைய மந்திரத்தை தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அப்படி யாரெல்லாம் சொல்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே வந்துட்டு கொலை பண்ணி போடுறாங்க. ஓம் நமோ நாராயணா என்ற திருநாமத்தை கூறிய இந்த நாவால் வேற எந்த இறைநாமத்தையும் சேவிக்க இயலாது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லிட்டு பாகுபாடு பார்க்காம எல்லாருடைய கழுத்தையுமே வெட்டி வீசுறாங்க இந்த இஸ்லாமியர்கள். காடவராயன் வம்சத்தில் மற்றும் ஒரு கருடப்படை தளபதி. அங்கே அந்த மக்கள் எல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறப்ப தான் இப்போ இங்கே வீரசிம்ம காடவராயன் வந்துட்டு இந்த அரசில் புதுசாக வந்துட்டு ஒரு படைத்தளபதியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஸோ இனிமே தான் ஆட்டமே ஆரம்பம். அவரை எதிர்த்து இவர் வருவார்னு நினைக்கிறேன். ஆனால் அது என்னங்க மாஸ்க் மாதிரி எதையோ போட்டு விட்றாங்க. அது ரொம்ப காமெடியாக இருக்குது பார்க்குறக்கு. முகமே தெரியாமல் ஒரு மாதிரி மூடி வச்சுருக்காங்க. வேறு மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்கலாம். இங்கிருக்கும் எங்கள் ராமரின் விக்கிரகத்தை சிதைத்து விட்டார்கள். இப்போதான் அந்த இஸ்லாமிய அரசர் கொஞ்சம் கொஞ்சமாக குடைச்சல் கொடுக்குற ஆரம்பிக்கிறாரு. முதல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராமர் சிலையை உடச்சி விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா அங்கே வசிக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் வரி வசூலிக்கிறது, இந்த மாதிரி நிறைய குடைச்சல் கொடுத்துட்ருக்காரு அந்த இஸ்லாமிய அரசர். வரிதர மறுப்பவர்களை மிரட்டியோ அல்லது அடிபணிய வைத்தோ நமது இறைவனை ஏற்க செய்ய வேண்டும். அந்த சமயத்தில் நம்ம அரசர்களால் அவங்கள எதிர்க்கவே முடியல. ஏன்னா மிகப்பெரிய ஒரு படையை கொண்டு இருக்காங்க.
அப்பதான் படையை கொண்டு நம்மளால அழிக்க முடியலன்னா என்ன, வேறு வழியா இவங்களை அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க. சில காரியங்களை படை கொண்டு எதிர்கொள்ள வேண்டும், சில காரியங்களை ரகசியமாக செய்து முடிக்க வேண்டும். அப்பதான் அந்த இஸ்லாமிய கோட்டைக்குள்ள பூனைகளை எல்லாம் ஏவி விடுறாங்க. இந்த பூனைகளை எல்லாம் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒன்று பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சீன்ல நிறைய யானைகளையுமே காட்டியிருப்பாங்க. ஸோ பார்க்குறப்ப யானை படை மாதிரிலாம் தெரியாது. ஸோ அத்தனை யானைகளை வச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க, அது என்ன அப்படிங்கிறது தெரியல. இந்த பூனையை வச்சும் யானையை வச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அது புத்திசாலித்தனமாக இருந்துச்சுன்னா அந்த காட்சிகள் ரொம்ப அருமையாகவே இருக்குங்க. பின் தர்மத்தை நிலைநிறுத்தும் விஜய சாம்ராஜ்யத்தை கட்டுவது, இதுவே நாம் இழந்ததை மீட்பதற்கும் இருப்பதை காப்பதற்குமான தீர்வாகும். அப்பதான் நாம இழந்த நம்மளுடைய மண்ணை வந்து திரும்ப மீட்கணும், அதே மாதிரி விஜய சாம்ராஜ்யத்தை நம்ம கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அரசர். ஸோ அப்போ நம்ம தளபதி வந்துட்டு அதை நான் முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரசிம்ம காடவராயர் கிளம்புவார் போல. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய போர் சீக்வன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இந்த இஸ்லாமியர்களுக்கும் ஹிந்துக்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவங்க கைப்பற்றின அந்த ஒரு நாட்டை மறுபடியும் இவங்க திருப்பி வாங்கிடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு நடுவில் அந்த திரௌபதி அப்படிங்கிற கேரக்டரை வச்சு ஒரு கேம் பிளே பண்றதுக்கான வாய்ப்புமே இருக்கு. ஏன்னா அந்த ஒரு பெண் மேலதான மோகத்தோட இருக்கார் அந்த இஸ்லாமிய அரசர். ஸோ அந்த திரௌபதி கேரக்டரை வச்சு ஒரு கேம் பிளே பண்ணி அவங்கள வீழ வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் இந்த படத்தில் இருக்கலாம். ஒரு தேசம் மேன்மையுறுவது ஆண்களால் மட்டுமல்ல, உன்னை போன்ற பெண்கள் செய்யும் தியாகத்தினாலும் தான். அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்தில் நிறைய இடங்கள்ல அந்த சிவன் பத்தின டைலாக்ஸ், அப்புறம் நாராயணன் பத்தின டைலாக்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. ஸோ பேன் இண்டியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதனால இந்த கடவுள் ரிலேட்டடான டைலாக்ஸ்லாம் நிறையாவே இருக்கும், அதை தவிர்க்க முடியாது. இது அண்ணாமலையாரின் மண். அப்புறம் ட்ரைலருடைய எண்டிங்ல ஒன்றே குலம் ஒருவன் அல்ல தேவன் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வாழ்பவர்கள் நாங்கள் அப்படிங்கிற மாதிரியான டைலாக் இடம்பெற்று இருக்கு. ஒன்றே குலம் ஒருவனல்ல தேவன் என்ற கோட்பாட்டில் வாழ்பவர்கள் நாங்கள். அதாவது இந்த இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே கடவுள் அப்படின்னு வாழக்கூடிய ஆட்கள் தான் இந்த அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு கடவுள் மட்டும்தான். பட் இந்த ஹிந்துசமை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கடவுள்கள் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் ஒருவனல்ல தேவன் அப்படின்னுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படத்துடைய மேக்கிங் ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பட் இந்த படத்தினுடைய கதையும் ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா விறுவிறுப்பாக போச்சு அப்படின்னா விஎஃப்எக்ஸ் நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி படத்தை கொண்டு போகலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, எந்த மாதிரி இந்த திரைப்படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே நண்பர்களே, திரௌபதி 2 திரைப்படத்திற்காக யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.